எனது அன்பான தேவ பிள்ளைகளுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று சர்வதேச தந்தையர் தினம். உங்கள் ஆலயங்களில் இதை இன்றைக்கு நினைவு கூறி இருக்கலாம். அப்போ இன்னைக்கு நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபாதர்ஸ் டே அல்லது சர்வதேச தந்தையர் தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். நம்மை நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி நமக்காக பல தியாகங்களை செய்த நமது தந்தைமார் அல்லது தந்தைமார் ஸ்தானத்தில் இருக்கும் மற்ற நபர்களை குறித்து நன்றி செலுத்தும் ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. ஒரு தந்தைன்னா நாங்கள் எப்படி எங்களோட மைண்டில் வச்சுருக்கோம், எங்களோட மனதில் யோசிக்கிறோம். ஒரு தந்தைனா பிள்ளைகளோட மகிழ்ச்சிக்காக அவர் உழைக்கிறாரு, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் மிகவும் கவலைப்படுகிறாரு. பிள்ளைகள் தவறுகள் செய்தால் அதை திருத்துகிறார். பிள்ளைகள் மனம் உடைந்து அல்லது கவலையிலிருந்து ஆறுதல் அளிக்கும் ஒரு நபராக இருக்கிறார். தந்தை தன்னுடைய அன்பை வார்த்தைகளால் அல்ல, அவருடைய செயல்களால் வெளிப்படுத்துகிற ஒரு நபராக நாம் இந்த தந்தையை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த தந்தையர் ஞாயிற்றிலே நாங்கள் எங்களுடைய பூலோக தந்தையை மட்டுமல்ல, எங்களுடைய பரலோக தந்தையாகிய எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஒரு குட்டி கதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், ஒரு சிறுவன் முதலாக பைசிக்கல் ஓட்ட போகிறான். நீங்களும் நானும் சின்னதாக இருக்கும்போது பைசிக்கல் ஓட்டி இருக்கோம் தானே. அப்போ முதலாவது நாங்கள் ஓட்டும் போகும்போது எங்களோட அப்பா, கூடுதலாக அப்பா தான் இந்த வேலையை செய்வார். பின்னக்கால பைசிக்கலை பிடிச்சிருப்பார். நாங்கள் சொல்லுவோம், அப்பா கைவிட வேணாம், எனக்கு பயமாக இருக்கு, என்னை பிடிச்சிக்கிட்டே வாங்க அப்படின்னா. அப்பா சொல்கிறார், இல்லை நீங்கள் போங்க, நான் உங்களோட பின்னுக்காலே நிற்கிறேன், நீங்கள் விழுந்தா உங்களை பிடிக்க தயாராக நான் இருக்கிறேன்னு எங்களோட அப்பா எங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்காரு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த தைரியத்தோட சைக்கிள் ஓட்ட தொடங்குவோம். எங்களுடைய வாழ்க்கையும் இதே போலத்தான் பிள்ளைகளே. எங்களுக்கு வர்ற எக்ஸாம்ஸ், எங்களுக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற பிரச்சனைகள், எங்களுடைய குடும்பங்களில் ஏற்படுற பிரச்சனைகள், சில சமயங்கள் எங்களுடைய செயல்களினால் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்காக நாங்கள் என்ன செய்யலாம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கலாம். ஆனாலும் நாங்கள் என்ன நினைவு கூற வேண்டும், கடவுள் எங்களுடன் இருக்கிறார், தேவன் எங்களுடன் இருக்கிறார் என்ற அவருடைய வார்த்தையை நாங்கள் அந்த தருணத்தில் நினைவு கூற வேண்டும். இந்த தருணத்தில் வேதாகம பகுதியாகிய திருப்பாடல் 103:13 நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தனக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு இறங்குற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் எங்களுடன், நான் உடனே கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் எப்பொழுதும் எங்களுடைய கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னெடுத்துட்டு போகணும். அடுத்ததாக ஒரு பெரிய மழை, இப்போ கிட்டத்தில் தித்வா வந்துச்சு, அந்த மாதிரி பெரிய காற்றும் மழையுமா இருக்குது. புயல் வெளியில் நிற்குது இல்லை, இடி மின்னலெல்லாம் முழங்குது. ஆனால் ஒரு பிள்ளை ஓடி போயிட்டு அவனோட அப்பா கிட்ட கட்டி பிடிக்குது. நாங்களும் அதை செஞ்சுருக்கோம் தானே. பெரிய மின்னல், பெரிய இடி வரக்குள்ளே பயமாக இருக்கும் தானே. அப்போ அப்பா பக்கத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சேஃபாக, ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா அது ஃபீல் ஆகுது. நாங்கள் அந்த உணர்ச்சியை உணர்றோம். அதுபோல தான் பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நீங்காமல் இருக்கலாம். காற்றும் மழையும் புயலுமா பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கணும். எங்களோட அப்பா எங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுடைய தேவன் எங்களோட இருக்கிறாருன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும். அதைத்தான் தேவன் ஒரு அழகான வார்த்தையில் கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 6:18 நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்னொரு அழகான வாக்கு தத்தம், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாயிருப்பீர்கள் என்று கடவுள்
நமக்கு சொல்கிறாரு. அதாவது நாங்கள் அந்நியர் அல்ல, அவர் எங்களை எங்களுடைய பேரில் அறிந்திருக்கிறார், எங்களோட தலையில் இருக்கிற தலைமுடியை எண்ணி வச்சிருக்கிறாரு, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே அவர் எங்களை அறிந்த தேவனாக இருக்கிறார், எங்களுடைய கவலைகளை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நாங்கள் சில வேலை எங்களுக்குள்ள ஒரு டவுட் ஒன்று வரும், ஐயோ நான் நல்ல பிள்ளை இல்லையே, நான் நிறைய நாட்டி வேலை செய்வேனே, நான் ஒழுங்காக படிக்க மாட்டேனே, அப்போ நாங்கள் கடவுளுக்கு போதுமானவர்களா, கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் தோணலாம். அந்த நேரம் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு உவமை தான் கெட்ட குமாரனின் கதை. யோசித்து பாருங்க, பிள்ளை தவறு செய்து வந்திருக்கும் போது அப்பா அவனை தூரத்திலே கண்டு கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து ஏற்றுக்கொள்கிற ஒரு பிதாவாக இருக்கிறார். எங்களுடைய பூலோக தந்தை அவ்வாறு செய்யும் போது நாங்கள் எங்களுடைய பாவங்களை குறித்து உண்மையாக நாங்கள் மனஸ்தாபப்படும் போது எங்களுடைய பரலோக தந்தை என்ன செய்கிறாரு, எங்களை ஏற்றுக்கொண்டு அவரிடம் சேர்த்து கொள்கிறார், எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து சேர்த்து கொள்கிறார். ரைட்? அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தந்தையரோட அனுபவம் இருக்காது. சில ஆக்களோட அப்பா அம்மார் வெளிநாடுகளில் வேலை செய்யலாம், சில ஆக்களோட அப்பா அம்மார் இறைவனடி சேர்ந்திருக்கலாம் எந்த அப்பா மாதிரி, சிலருக்கு தந்தையுடன் நெருக்கமான ஒரு உறவு இல்லாது இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு விடயம்தான், தேவனுடைய அன்பு எங்களுக்கு எப்போதும் கிடைக்குது, தேவன் எங்களை விட்டு ஒரு நாளும் விலக்கி போவதில்லை. அப்போ இது சரி, இன்னைக்கு தந்தையர் தினம், அதை குறித்து நாங்கள் என்ன செய்யலாம், எங்களை பரலோக தந்தையும் பூலோக தந்தையும் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய பூலோக தந்தைமாருக்கு என்ன செய்யலாம்? இப்போ வர்ற தரவுகள் எங்களுக்கு சொல்லுது, இலங்கையில் முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டே வருகிறது. ஏன்? பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை கவனிப்பது இல்லை. அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காரியத்தை செய்யலாமா? எங்களுக்கு வயது முதிர்ந்து எங்களுடைய பெற்றோர்கள் அப்பாவோ அம்மாவோ இருக்கும்போது நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டியது, அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டியது, அவர்களை பராமரிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய அப்பா அம்மார்கிட்ட நாங்கள் அன்பாக கதைக்கிறோமா, அப்பா என்ன சொன்னாலும் நாங்கள் வாயடிக்கிறோமா, சொல்கிற பேச்சு கேட்குறதே இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இருப்போம். அப்போ இந்த நாளை நாங்கள் பயன்படுத்தி அதை குறித்து நாங்கள் தியானிப்போம், அதை குறித்து நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். நாங்கள் என்ன செய்யலாம் என்று நாங்கள் எங்களோட மனதுக்குள்ளே யோசித்து அதை செயல்படுத்துவோம். அப்போ இன்று இந்த தந்தையர் தினத்தில் நாங்கள் 3 காரியங்களை செய்யலாம். முதலாவது, எங்களுடைய பூலோக தந்தைக்காக நாங்கள் எங்களுடைய தேவனை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தலாம். அடுத்தது அவர் எங்களுக்கு செய்த தியாகங்களையும் அவர் எங்களுக்கு செலுத்தி இருக்கிற அவ்வளவு அன்பான தியாகங்களுக்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூறுவோம். ரைட்? பூலோக தந்தை மாதிரி எங்களுடைய பரலோகத்திலே ஒரு தந்தை இருக்கிறார், எங்களோட இருக்கிறார், அவர் எப்பொழுதும் எங்களை நேசித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நாங்கள் நினைவு கூறுவோம். ஆகவே பிள்ளைகள், ஒரு சிறிய வேலை செய்யுங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களோட அப்பா கிட்ட போயிட்டு கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்து நீங்கள் செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றின்னு சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு உங்களோட அப்பா அம்மாருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபாதர்ஸ் டே கிஃப்ட். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.